அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 7.86 எக்ஸசைஸ் நம்பர் 1. So following balances have extracted from the books of Rama Limited on 31st March 2014. ஸோ அதாவது ரமா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த கம்பெனிக்கான பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 1 lakh அண்ட் ப்ரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர் இஸ் ₹10 அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இஸ் 10 lakhs. ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. 12% டிபெஞ்சர் அதோட ரேட் வந்து ஒரு 5 lakhs வந்து கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட்டு. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அதாவது கிரெடிட்டர்ஸ் வந்து ஒரு 2 lakhs இருக்குது. ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் ₹50,000. ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் வந்து ஒரு 50,000. சர்ப்ளஸ் அப்படின்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு எடுத்துப்போம். ஸோ பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நெட் லாஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு ஒரு 50,000. இதே கிரெடிட்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். டெபிட்னு கொடுத்ததுனால அது வந்து லாஸ் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட ஃபிக்ஸட் அசெட் அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து அதோட ஒர்த் வந்து ஒரு 9 lakhs இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஒரு 5 lakhs. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி தான். அதுக்கு அடுத்தது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபார் பில்டிங் 3,50,000. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த அசெட்ஸ் கேட்டகரி தான். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி அதாவது பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை நியூ ப்ராஜெக்ட்டுக்காக அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அந்த ஒர்க் போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் 12% டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான லாஸ் வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 50,000. ஃபர்னிச்சர் அதோட அமௌண்ட் வந்து ஒரு 60,000. டெட்டார்ஸு அது ஒரு 20,000 ரூபா இருக்குது. அடுத்தது டிபெஞ்சர்ஸ் வேர் இஷ்யூட் ஆன் 1st April 2013. ஸோ இந்த கம்பெனி வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது 31st March 2014. டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1st April 2013 அப்போ வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பப்ளிக்கு. இது வந்து ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ். ஸோ 5 years கழிச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டை திருப்பி எடுத்துப்பாங்க. அப்போ 2013 அப்போ வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேரிங் 2014 அப்போ நம்ம அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிபெஞ்சரோட டெட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31st March 2017 அப்போ இந்த டிபெஞ்சரோடைய டெட்லைன் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி கம்பெனி எடுத்துப்பாங்க. பட் இப்போதைக்கு அந்த வேலை கிடையாது. நம்ம வெறும் டிபெஞ்சர் இஷ்யூட அந்த ₹5,000 அப்படின்றத மட்டும் நம்ம கணக்கில் வந்து எடுத்துப்போம். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ₹20,000. ஸோ ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பப்ளிக்கு அதில் வந்து லாஸ் வந்துருக்குது. ஸோ அந்த லாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கணக்கில் காமிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ்ன்னு பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் பிஃபோர் ரைட்டிங் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து நம்ம கழிச்சு காமிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேலன்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி ஆஸ் பெர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பார்ட் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பேலன்ஸ் ஷீட்டை ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, கம்பெனிக்கான ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டு. அப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். சேம் லைக் தட் அதே மாதிரி கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நோட் நம்பர் 1, 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து கொடுப்போம். அந்த ஹெட்லைன்ஸுக்கு கீழே வந்து நம்ம கண்டென்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 1 வந்து அதுக்கான தலைப்பு ஷேர் கேபிட்டல்.
அதாவது ஷேர் கேபிட்டல் இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்டு. இப்போ அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பப்ளிக் அதை வாங்கிட்டாங்க. அதுக்கு பப்ளிக் அதே மாதிரி அந்த ஷேருக்கான அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டினில் எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்குது ஈக்விட்டி ஷேர்ஸ், இதை எடுத்துக்கலாம். இதை சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக், இஷ்யூடு பை த கம்பெனி அப்படின்றது இதுதான். 1 lakh நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபி. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 lakhs. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நோட் நம்பர் 1ல் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்ட் அப் கேபிட்டல் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1 lakh, பிரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர் வந்து 10, அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 lakhs. அதையே நம்ம டோட்டல் பண்ணிட்டோம். வேறு எதுவும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அதனால நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கான டோட்டல் வந்து 10 lakhs அப்படின்ற கேட்டகரியிலே எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2, அதுக்கான தலைப்பு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே என்னென்னலாம் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இது கீழே வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாம் வந்து வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சர்ப்ளஸ்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டு, இங்கே வந்து நெட் லாஸ் இருக்கும் கொஸ்டினில், அதை எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறது. இதெல்லாம் கொஸ்டினில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வந்து ஒரு 20,000 இருக்குது, அது நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சர்ப்ளஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் பேலன்ஸ் ஒரு 50,000. அப்போ நெட் லாஸ்னு அர்த்தம். இதுவும் மைனஸ் கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு. டிஸ்கவுண்ட்ன்றதும் கம்பெனிக்கு லாஸ்ன்றதுனால இதுவும் கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இதையும் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம். ஸோ ஷேர்ஸ் எப்பயாவது இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியிருக்கும் போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ஆஃப் ரிசர்வ் வந்து ஒரு 2 lakhs இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தலைப்பு கொடுத்துட்டோம். சர்ப்ளஸ்னா கம்பெனியோட ப்ராஃபிட்னு அர்த்தம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரிசர்வ் தான். ஏன்னா பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, கம்பெனிக்கு லாபம். அப்போ இது ஒரு 2 lakhs கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சர்ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து வராது, லாஸ். ஏன்னா டெபிட் பேலன்ஸ்ன்றதுனால லாஸ் 50,000. நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதுவும் லாஸ் தான். அது ஒரு 20,000. அப்போ டோட்டலாக வந்து லாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70,000. அப்போ ஆல்ரெடி வந்து ப்ரீமியத்தில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ரிசர்வ் பேலன்ஸ் வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் 2 லட்ச ரூபா இருக்குது. அதில் இந்த லாஸ் நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ நெட் லாஸு, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட், ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய லாஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் கழிச்சது போக மிச்சம் 1,30,000. அப்போ நோட் நம்பர் 2 வந்து தலைப்பு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ அதுக்கான டோட்டல் அமௌண்ட் 1,30,000. அடுத்தது நோட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். நோட் நம்பர் 3க்கான தலைப்பு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸு. அதாவது பாரோயிங்ஸ்னா கடன் வாங்குறது கம்பெனி. அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கடன் வந்து நீட்டிக்குது அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டினில் ஒரு 12% டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே கொஸ்டினில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் வந்து ஒரு 12% டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 5 lakhs கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லாங் டேர்ம் பாரோயிங் கேட்டகரிஸில் வரும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணு. அப்போ நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தலைப்பு கொடுத்துட்டு அது கீழே 12% டிபெஞ்சர்ஸ் 5 lakhs மென்ஷன் பண்ணியாச்சு. வேறு எதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ இதையே டோட்டல் பண்ணிப்போம். அப்போ நோட் நம்பர் 3க்கு வந்து டோட்டல் 5 lakhs அதே தான். நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். ட்ரேட் பேயபிள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார்ஸ் 2 பேர் வருவாங்க. கொஸ்டினில் வெறும் கிரெடிட்டார்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அப்போது ட்ரேடு பேயபிள் நோட் நம்பர் 4 வந்து ட்ரேடு பேயபிள், கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, பில்ஸ் பேயபிள் இல்லை. அப்போ இதே இந்த 2 lakhs அப்படியே டோட்டல் பண்ணிடலாம். அடுத்து நோட் நம்பர் 5 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்னா ஒரு குறுகிய கால ஒதுக்கீடுன்னு அர்த்தம். ஏதாவது இப்போ இமீடியட்டாக பே பண்ணக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அரியர்ஸ், ஏதாவது வேஜஸ்ஸு, டிவிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் டேக்ஸ் கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சுருப்போம். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அர்த்தம். ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த செட்டில்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். அப்போ இதில் வந்து கொஸ்டினில் ஒரு ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் அப்படின்னா கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்டு டிக்ளேர் டிவிடெண்ட்டு. அது வந்து கொடுக்க போகிறாங்க, ஆனால் இன்னும் கொடுக்கல, செட்டில் பண்ணலை, கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு 50,000 வருது. இது கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் வந்து ஒரு 50,000 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் பர்னிங்ஸில் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் மட்டும் வரும், வேறு எதுவும் இல்லை. அப்போ இதையே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம்.
இப்போ நோட் நம்பர் 5 வந்து பார்த்தாச்சு. நோட் நம்பர் 6 வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ். டேஞ்சபிள் அசெட்ஸ்னா ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய அசெட். அதுல லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் கொஸ்டின்ல எங்க இருக்குன்னு பார்த்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ஒரு 9 லட்ச ரூபா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து இருக்கும். ஃபர்னிச்சர் வந்து ஒரு 60,000 இருக்கு. அதை எடுத்துக்கலாம். அதோட கூட கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் ஒன்று இருக்கும். அது தனியாக அதுக்கடுத்த கேட்டகரி வரும். இப்போதைக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கு, ஃபர்னிச்சர் இதோட அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்போ நோட் நம்பர் 6 டேஞ்சபிள் அசெட்னா ஃபிக்ஸட் அசெட்டு. லேண்ட் அண்ட் பில்டிங் 9 லட்சம், ஃபர்னிச்சர் வந்து ஒரு 60,000. மொத்தமாக சேர்த்து வந்து டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் வந்து 9,60,60,000. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொஸ்டின்ல எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பிராக்கெட்ல பில்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி தான். இருந்தாலும் தனியாக போடுவோம். எதுக்காகனா பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன் மாதிரி, அதாவது போயிட்டே இருக்கு. அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 3,50,000 ரூபா. இன்னொன்று பில்டிங் வந்து கட்டி முடிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ பில்டிங் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கேட்டகரி. அப்போ இது வந்து தனியாக ஒரு நம்ம நோட் நம்பர்ல காமிக்கணும். அப்போ கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற அதே நேம்லேயே நம்ம கொடுத்துப்போம். இதை நோட் நம்பர் 7 இது பண்ணிப்போம். ஃபர்தராக எதுவும் இல்லை. இதே 3,50,000 அப்படியே டோட்டல் பண்ணிக்கலாம் நோட் நம்பர் 7க்கு. அடுத்தது நோட் நம்பர் 8 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி. கவர்மெண்ட் பாண்ட் வந்து கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. இதோட டீடைல்ஸ் எங்க இருக்குன்றத கொஸ்டின்ல பார்ப்போம். கொஸ்டின்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு வருஷத்துக்கு மேலே தான் நீட்டிக்கும். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி. அப்போது இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வருஷத்துக்கு மேலே அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் பாண்ட் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ அது 5 lakhs அப்படி மென்ஷன் பண்ணிப்போம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னா கரண்ட் அசெட்ஸ் கீழே வரும். அதுக்கு அடுத்தது நோட் நம்பர் 9 ட்ரேட் ரிசீவபிள், அதாவது பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வர வேண்டியது. நம்மகிட்ட கொஸ்டின்ல டெட்டார்ஸோட டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை கொஸ்டின்ல எங்கே இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல ஒரு டீடைல்ஸ் வந்து எடுத்திருக்க மாட்டோம். அதாவது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஒரு லட்சம். ஏன்னா அது வந்து அதுக்கும் நம்மளுடைய கால்குலேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன். அதனால அதை விட்டுட்டு வெறும் டெட்டார்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நோட் நம்பர் 9 அதை தவிர்த்து டெட்டார்ஸை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அப்போ இதையே நம்ம டோட்டல் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராம் லிமிடெட் ஆன் 31st March 2014. பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். அதாவது பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் 3. நோட் நம்பர் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நோட்ஸ் அக்கௌண்ட் நோட் நம்பர் 1 2 3 சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ அந்த தலைப்பு நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் இது எல்லாத்தையும் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய நோட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த தலைப்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணும்போது டைரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் அதுக்கும் சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்மேட்டில் தான் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெர்டிகல் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். அதாவது ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டின்னு ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது சப்ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர் வந்து என்னென்னலாம் ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய ஃபண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கணும். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் நம்பர் 1 2 அதோட தலைப்பு நெக்ஸ்ட் அதோட டோட்டல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ நோட் நம்பர் 1 வந்து ஷேர் கேபிட்டல் இந்த தலைப்பு எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 1க்கான டோட்டல் 10 lakhs அதை எடுத்துப்போம். நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இது தலைப்பு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல் வந்து 1,30,000 இதை எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் அமௌண்ட் காலத்தில் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிப்போம். நோட் நம்பர் எந்த நோட் நம்பர்லேருந்து எடுத்தோமோ நோட் நம்பர் ப்ளஸ் அதோட தலைப்பு. அதே மாதிரி தான் மற்றது எல்லா டீட்டெயில்ஸுக்கும். பட் இந்த ஹெட்டிங்ஸ் சப்ஹெட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்துக்கணும். செகண்ட் வந்து சப்ஹெட்டிங் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது அதர் தென் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு அர்த்தம். கரண்ட் லயபிலிட்டி தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸு. அதில் லாங் டேர்ம் பாரோயிங் சொல்லிட்டு நோட் நம்பர் 3க்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். அதை எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கு சப்ஹெட்டிங்க்கு ஒரு சப்ஹெட்டிங்கு. அதுக்கு அடுத்தது இதில் வந்து நோட் நம்பர் 4 and 5 ரெண்டுமே வந்துடும். அப்போ 3 வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பாரோயிங் இதோட டோட்டல் 5 lakhs. நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் ஒரு 2 lakhs. நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இது ஒரு 50,000. இதெல்லாமே லயபிலிட்டிஸ் வர வேண்டியது, அதனால அதை எடுத்துப்போம். அதை தவிர்த்து வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஜஸ்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுவோம்.
டோட்டல் பண்ணும்போது நமக்கு 18,80,000 வரும். அது வந்து டோட்டல் லயபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து அசட்டோட இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அசெட்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்டு அடுத்தது வந்து நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாமே நான் கரண்ட் அசெட்ஸ்னு கேட்டகரிஸ் வரும். அதாவது அதர் தென் கரண்ட் அசெட்டு. ஃபிக்ஸட் அசெட்ஸ்லேயே டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய கொஸ்டினில் இன்டேஞ்சிபிள் அசெட் எதுவும் சொல்லலை, டேஞ்சிபிள் அசெட்டே இருக்குது. டேஞ்சிபிள் அசெட்னா ஃபிக்ஸட் அசெட்டு ப்ளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் வந்துடும். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே டேஞ்சிபிள் அசெட் ஃபிக்ஸட் அசெட்டு கீழே வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் நோட் நம்பர் 6, 7, 8 வந்திருக்கும். அதோட டோட்டல் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ அசெட்டு நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் நோட் நம்பர் 6 அதுக்கான தலைப்பு டேஞ்சிபிள் அசெட்டு, அதுக்கான டோட்டல் 9,60,000. நோட் நம்பர் 7 கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதோட டோட்டல் வந்து 3,50,000. நோட் நம்பர் 8 வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதோட டோட்டல் வந்து 5 லட்சம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ சேம் அப்படியே நோட் நம்பர் காலத்தில் நோட் நம்பரு, தலைப்பு, அமௌண்ட் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது கரண்ட் அசெட்ஸ், ஒரு வருஷத்துக்குள்ள அதோட நேச்சர் வந்து மாறிடும். அதில் நோட் நம்பர் 9 ட்ரேட் பேயபிள் இருக்கும், கேஷ் இருக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 9 ட்ரேட் பேயபிள் தலைப்பு, டோட்டல் வந்து 20,000, அதை எடுத்துப்போம். கேஷுக்கு வந்து நம்ம நோட் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம், அது கொஸ்டினில் இருக்கும். அது கொஸ்டினில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கேஷ் அட் பேங்க், அதாவது பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 50,000 இருக்குது, இதை நம்ம எடுத்துப்போம். அப்போ ட்ரேட் ரிசீவபிள் வந்து நோட் நம்பர் 9 அதை எடுத்தாச்சு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது பணம் மற்றும் பணத்துக்கு நிகராக அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 50,000 கேஷ் அட் பேங்க்கு. வேணும்னா நம்மளுக்கு வேணும்னா நோட் நம்பர் 10ன்னு கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னாலும் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ இதையும் நம்ம டோட்டல் பண்ணுவோம், நமக்கு 18,80,000 வரும். அப்போ நம்ம போட்ட சம்ம கரெக்டானு எப்படி தெரியும்? டோட்டல் லையபிலிட்டியும் 18,80,000, டோட்டல் அசட்டும் 18,80,000. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டு சைடும் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.